ஆன் பண்ணு. வணக்கம் சென்னை. இது 92.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல வழக்கத்துக்கு மாற ஒரு சென்சிட்டிவான விஷயம் லைவா ஒளிபரப்பாக போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டாள் பார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கறத நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சாப்பிடுற அலோபதி மருந்த தயாரிக்கிற கம்பெனிகள்ல மிக முக்கியமான கம்பெனில இதுவும் ஒண்ணு. இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட மாத்திரையை சாப்பிட்ட ஒரு குழந்தை இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னைக்கு நம்ம எஃப்எம் ஸ்டேஷனை நாடி இருக்காரு. அவர் பேர் தான் சேஷாத்ரி. ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதுனால இதுக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அடுத்த ஹாஃப் அன் ஹவர் இந்த விஷயத்த பத்தி மட்டுமே நம்ம லைவா ஒளிபரப்பாக்க போறோம். இந்த விஷயத்த நம்மளுடைய எஃப்எம்ல லைவா ஹோஸ்ட் பண்ண போறது யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, உங்களுடைய தென்றல் தான். ஆகாஷ், சொல்லுங்க பாட்டி. இப்பவே நீ தென்றலுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண சொல்லு. சரிங்க பாட்டி. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீ எந்த முக்கியமான மீட்டிங்ல இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். நீ முதல்ல அந்த ஷோவை கேன்சல் பண்ணு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாது. பாட்டி, ஷோவை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்ட பாட்டி. நீ ஏன் டென்ஷன் ஆகுற ஆகாஷ்? இப்படி எல்லாம் பண்ணா பயந்து போய் விட்டுருவோமா? ஹலோ தென்றல், சொல்லுங்க பாட்டி. நீ பண்ண போற ஷோவை கேன்சல் பண்ண சொல்லி ஆகாஷ் சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டியாமே? ஆமா. இப்போ நான் சொல்றேன், அந்த ஷோவை நிறுத்து. உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியணும்ல. தென்றல், தேங்க்யூ. என்ன பாட்டி, என்ன சொன்னா? நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாளா? ஆகாஷ், நேரா நீ அந்த எஃப்எம் ஸ்டேஷனுக்கு போய் அவளை பார்த்து இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண சொல்லு. ஒருவேளை நேர்ல போய் சொல்லியும் கேட்கலன்னா கேட்கிற மாதிரி, புரியுதா? கேட்கிற மாதிரி. புரியுது பாட்டி. கேட்கிற மாதிரி சொல்லி ப்ரோக்ராம கேன்சல் பண்ண சொல்லிட்டு அவளை கையோடு இங்க அழைச்சிட்டு வா. அவகிட்ட நான் பேசணும். ஆண்டாள், எனக்கு என்னமோ இது தப்பா தெரியுதுமா. எது? இல்ல, தென்றல் எந்த நிர்பந்தத்துல இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண சம்மதிச்சிருக்கான்னு தெரியல.
அவசரப்பட்டு எதுக்கு ஆகாஷ் அங்கெல்லாம் போய்கிட்டு? இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் கொஞ்சம் பொறுமையா தென்றல்கிட்ட பேசி பார்க்கலாமே. ப்ரோக்ராம் முடிஞ்சதுன்னா என் கௌரவம் மொத்தமும் காத்துல பறந்துடும். அதுக்கப்புறமா அவகிட்ட என்ன பேச சொல்றீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் அவ அங்க லைவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹோஸ்ட் பண்ற இடத்துக்கு போய் அவ்வளவா நாம தலையிடுறது நாகரிகமா இல்லம்மா. வாய மூடுங்க. அவ அந்த ப்ரோக்ராம் பண்ணா ராஜாங்க சொன்ன மாதிரி நான் நிஜமாவே வெளியில தலை காட்ட முடியாது. அதுதான் உங்க ஆசையா? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அது நான் என்ன சொல்ல, நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தா போதும். ஆகாஷ், என்ன இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பு. சரிங்க பாட்டி. தென்றல், சார், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரை பார்க்கணும்? என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தென்றல்ல பார்க்கணும். கூப்பிடுங்க அவளை. சாரி சார், அவங்க இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம் மீட்டிங்ல இருக்காங்க. இப்போ அவங்கள பார்க்க முடியாது. நான் இப்பவே பார்த்தாகணும். எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. சார், ப்ளீஸ் சார், டோன்ட் ஷவுட். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. தென்றல்ல கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க எனக்கே கிளாஸ் எடுக்கிறீங்களா? கூப்பிடுங்க அவளை. சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ், அவங்கள இப்ப பார்க்க முடியாது. நீங்க என்ன எனக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது? நானே போய் பாத்துக்கிறேன். சார் சார் சார், தென்றல், 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 தென்றல். Hello, sir. You see, why shouting? Tendril busy. She is in live, not cricket live, FM live. கூப்பிட முடியாது. ஹலோ, அவ எந்த ப்ரோக்ராம்ல பிஸியா இருக்கான்னு தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். கூப்பிடுங்க அவளை. தென்றல், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. தென்றல், முடியாதுங்க, லைவ் போயிட்டு இருக்குங்க. சொன்னா கேளுங்க, நடுவுல கட் பண்ணிட்டு வர இதான கேர்ள் ஃப்ரெண்ட். Tendril, what the hell is going on? Are you out of your mind? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? யாரை கேட்டு நீ பாட்டுக்கு எதிராக இன்டர்வியூ நடத்திட்டு இருக்க? முதல்ல இந்த இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. பாட்டி உன்னை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளம்பு, போலாம். கிளம்புன்னு சொல்றேன். சாரி ஆகாஷ், என்னால வர முடியாது. நீ சீரியஸ்னஸ் தெரிஞ்சுதான் பேசுறியா? உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியணும். என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்டர்வியூ முடிக்காம இங்க இருந்து வர மாட்டேன். வேணாம் தென்றல், சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த சேஷாதிரி சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. தேவையில்லாம அவனை இன்டர்வியூ பண்ணி அவசியமா பாட்டியோட கோபத்துக்கு காரணமாயிடாத. உடனே இங்க இருந்து கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் இன்டர்வியூ முடிக்காம நான் இங்க இருந்து வர மாட்டேன். ஃபைனலா கேக்குறேன், நீ இப்ப இங்க இருந்து வர போறியா இல்லையா? சாரி ஆகாஷ். இதான் உன் முடிவா? இதனால நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறன்னு உனக்கு புரியல. இந்த சின்ன இன்டர்வியூனால உன் லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிக்க போற. அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
தென்றல், உன் ஃபியான்சி பேசிட்டு போகிறத பார்த்தா எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. இந்த இன்டர்வியூ பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு தோணுது. ஆமா தென்றல், ஆண்டாள் அம்மாவுக்கு எதிரா நீ பண்ண போற இப்படி ஒரு இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப தப்பா படுது. பத்தாததுக்கு உன்னை கட்டிக்க போறவரே நேர்ல வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறமா யோசிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். தென்றல், அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. யாராவது ஒரு சேஷாத்திரிக்காக எதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற? இது உங்கள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் பாஸ் கிட்ட சொல்லிக்கிறேன், பேசாமல் இந்த இன்டர்வியூ கேன்சல் பண்ணிடு. சார், ஏன் சார் ஆளாளுக்கு அவங்களை குழப்பிட்டு இருக்கீங்க? அவங்க இன்டர்வியூ தான் பண்ணட்டுமே. தென்றல் ஒரு விஷயம் பண்ணா சரியா தான் சார் இருக்கும். ஏங்க, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்க மனசுக்கு சரின்னு படுதுல, அப்புறம் என்னங்க? தாராளமா இந்த இன்டர்வியூ நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். டேய், அவங்க தான் இதுல எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரியாம இந்த இன்டர்வியூ பண்ணி அவனும் அடம்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா நீ அவங்கள மேல மேல உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க. டேய், உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்காடா? இது என்ன வெறும் இன்டர்வியூவா? இது அவள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் நமக்கு எதிராக இன்டர்வியூ எடுத்து என்னடா ஆகும்? நானே அதை நினச்சி பயந்து ஏன்டா தேவையில்லாமல் உசுப்பேத்திட்டு இருக்க? சார், இந்த இன்டர்வியூ பண்ணா எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சதை விட அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சாலும் மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தி ஆகணும்னு இவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. அட்லீஸ்ட் நீயாவது என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டியே. எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? இந்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் செய்யறேன். அப்படியா? ம், ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் தான். ஆனா அது உன்னால முடியுமான்னு தான் தெரியல. ஏங்க, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அட, இவ்வளவு தானங்க? நீங்க டென்ஷனே இல்லாம இன்டர்வியூ என்னன்னு பாருங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஆகாஷ், நீ மட்டும் வர்ற? தென்றல் எங்க? அவ என் பேச்சை கேட்கல பாட்டி. எனக்கு புரியலப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பாட்டி, ஆனா அவ ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த இன்டர்வியூவை முழுசா முடிச்சிட்டு தான் எஃப்எம் விட்டு வெளியே வருவேன்னே சொல்லிட்டான்.
நான் உங்க தென்றல். நீங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சென்சிட்டிவான ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நம்ம கூட சேஷாத்ரி இருக்காரு. வணக்கம் சேஷாத்ரி. வணக்கம்மா. நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்லலாம்னு வந்தீங்களோ அத நீங்க இப்ப சொல்லலாம். அம்மா, ஒரு பெரிய பார்மசியூட்டிகல்ஸ் கம்பெனியோட மெடிசின் சாப்பிட்ட ஒரு குழந்தை ரொம்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குமா. இந்த விஷயத்தை உடனே மக்களுக்கு தெரியப்படுத்தி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் வந்திருக்கேன். அது யாரோட குழந்தை? அது எங்க பக்கத்து வீட்டுக்கார குழந்தைங்க. சரி, மத்த டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு நேற்று நைட்ல இருந்து லைட்டா ஃபீவர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அவங்க கூட சேர்ந்து அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல்ல? ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற பிஎம்என் ஹாஸ்பிட்டல். உங்க வீடு எங்க இருக்கு சார்? டி நகர்லமா. என்ன சார் சொல்றீங்க? டி நகர்ல இருந்து எதுக்கு ஓஎம்ஆர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? பக்கத்துல வேற ஹாஸ்பிட்டலே இல்லையா? அப்படி இல்லைங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ராசியான ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாம இது ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். சரி, அப்புறமா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு உடனே ஊசி போடணும்னு சொல்லி ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க. உடனே வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து மருந்தை கொடுத்தேன். உடனே ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல குழந்தையோட வாயில நுர தள்ளி ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போயிடுச்சு. உடனே டாக்டர் குழந்தைய ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வந்தப்போ அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன். அப்ப அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னாருமா. என்ன அது? அதாவது அந்த மெடிசனோ இன்ஜெக்ஷனோ அந்த குழந்தைக்கு தப்பா ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாருமா. அதுக்கப்புறம் நான் அந்த பில்லை செக் பண்ண போதான் நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அது எங்க கம்பெனியோட மெடிசின்ஸ்மா. உங்க கம்பெனினா? அதாங்க அந்த ஆண்டாள் பார்மசியூட்டிகல்ஸ் கம்பெனி. அப்போ நீங்க அந்த கம்பெனில தான் வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ண கம்பெனியா இருந்தாலும் தப்புனா தப்பு தானே. அதனால அந்த தப்பை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன். ஓகே சேஷாத்ரி, உங்க நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். சரி நேயர்களே, இப்ப நாங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு இதே விஷயமா நாம இன்னும் டீடைலா பேசலாம்.